நாம் ரோமருக்கு எழுதின புஸ்தகத்தில் தியானமாக இருக்க போகிறோம் என்று சொன்னேன். அதற்கிடையில் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டிய அநேக விஷயங்களை பற்றி நான் உங்களுக்கு முன்னோட்டமாக 2 வார்த்தைகளை சொன்னேன். நாம் இன்றைக்கு கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கும் விஷயத்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனத்தையும் தியானித்தோம். இன்று நாம் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை தியானித்து தொடருவோம். விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். விசுவாசத்திலே நிலைத்திருக்க சொல்கிறார். நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. தேவனிடத்திலே சேர்கிறவனும் அவர் உண்டென்றும் தம்மை விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனெனில் தேவனிடத்திலே சேர்கிறவனும் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவருக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று எபிரேயர் 11:6 வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே என்று வேதத்தில் வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசம் என்பது தேவனாலே தான் நமக்கு துவக்கி வைக்கப்படுகிறது. விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் என்றால் என்ன? நம்பிக்கையா, விசுவாசமா இப்படின்னு அதுக்குரிய ஃபெய்த் ஆர் ஹோப் அப்படின்னு ஆங்கிலத்தில் 2 வசனம் இருக்குது. நம்ம தமிழில் ஆவிக்குரிய வார்த்தையில் விசுவாசம் என்று சொல்லுகிறோம். ஆனால் அதுக்கு இணையான நடைமுறை மொழியில் தமிழ் வார்த்தையில் விசுவாசமாயிருன்னா முதலாளிக்கு விசுவாசமாக அவனுக்கு உண்மையாக இருன்னு அர்த்தம். அப்போ ஆவிக்குரிய வார்த்தையை சில நேரத்தில் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் நடைமுறை வார்த்தையிலே அதை நாம் புரிந்து கொள்ள கர்த்தரே நமக்கு கற்பித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே கூட அவர் ஒரு விஷயத்தை விளக்க ஆரம்பிக்கும்போது மக்களுக்கு புரியவில்லை என்றால் அந்நாட்களிலே இருந்ததான வழக்க சொல்லை அவர் அரமேயத்தில் தான் ஏராளமாக பேசியிருக்கிறதாக அனைத்து வேத பண்டிதர்களும் அக்காலத்து ரைட்டர்ஸ் சரித்திர ஆசிரியர்களும் சொல்லுகிறார்கள். பிகாஸ் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு எபிரேயன் தெரியாது என்பது அர்த்தம் அல்ல. எபிரேயமும் அந்த லோக்கல் டயலெக்ட்ஸும் கலந்ததான, கிரேக்கமும் சற்று கலந்ததான மொழியை ஆண்டவர் பேசியிருக்கிறதாக கருதுகிறார்கள். அது ஒரு செமிட்டிக் லாங்குவேஜ் தான். அது அந்த கிழக்கத்திய மொழிகள் மத்திய கிழக்கு மொழிகள் உருவாகும்படியான அது எபிரேயத்திலிருந்து உருவான ஒரு மொழி தான், மொழி பிரிவு தான். ஸோ விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் என்று நாம் சொல்ல அப்படியே அடிக்கடி நான் சொல்கிறது போல் 2லேருந்து 1 போனால் 1, 10லேருந்து 9 போனால் 1, 7லேருந்து 6 போனால் 1, 11லேருந்து 1 போனால் 10, இல்லை 11லேருந்து 10 போனால் 1. ஸோ அப்படி நம்ம வடிகட்டிகிட்டே வந்தால் கர்த்தராகிய இயேசுவிலே நிலைத்திரு, உண்மை உள்ளவரிடத்திலே உண்மையாய் நிலைத்திரு, உண்மையே உருவானவரிடத்திலே நிலைத்திரு, அவரில் நிலைத்திரு. வார்த்தையிலே நான் நிலைத்திருக்க இஷ்டம், அவர்கிட்ட எப்படி இருக்கிறது? இப்படி நம்ம முன்ன பின்ன முரண்பாடாகவோ ஸ்லேடையாகவோ 2 அர்த்தம் கொள்வதாகவோ ஓடி பிடிச்சி விளையாடுறதாகவோ யோசிக்க தோணும். சில நேரத்தில் செய்கிறோம். ஆனால் தேவையில்லாமல் அலக்களிக்கப்படுறதுக்கு தேவையில்லாமல் சில நேரத்தில் சொல்வோம். அதுக்கு தேவையே இல்லாத அளவுக்கு அலைக்கழிப்பை வாழ்விலே தேவன் நீக்கி இருக்கிறார், குழப்பத்தை நீக்கி இருக்கிறார். உண்மையுள்ள உள்ளத்தோடு, உறுதியுள்ள உள்ளத்தோடு நிலைத்திரு. நானே சத்தியம்னு சொல்லிட்டாரு. அப்போ சத்தியத்தில் நிலைத்திருந்தால் இயேசுவில் நிலைத்திருப்பதற்கு சமானமே. அது எப்படி ஒரு மனுஷனுக்குள்ளே போய் நிலைத்திருப்பது அப்படின்னு தடுமாறுனா, அவர் சொன்ன வார்த்தைகளிலே, அவர் போதித்த வார்த்தைகளிலே, அவர் நமக்கு கற்பித்த வார்த்தைகளிலே, அவர் நம்மை உருவாக்க உபயோகித்த வார்த்தைகளை கூட நம்ம யோசிப்பது அவசியம். God has
definitely used some word to create us. அவருடைய ஜீவ சுவாசத்தை நமக்குள்ளே ஊதுவதற்கு தேவன் நம்மை மண்ணிலிருந்து உருவாக்கின பின்னே நமக்கான நாம் உருவாக முடிய ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார். நன்றாக இந்த விஷயத்தை விழிப்பாய் கேட்க வேண்டும். நம்மை உருவாக்குவதற்கு தேவன் நமக்கு வார்த்தைகளை வைத்திருக்கிறார். தான் பேசிய வார்த்தைகளை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். எஸ், பவுலை உருவாக்குவதற்கு சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். என்ன ஒரு வித்தியாசமான விதத்தில் சவுல் என்கிற ஒரு தீவிரவாதி, மத தீவிரவாதியை, மொழி தீவிரவாதியை, ஜாதி யூதன் என்கிற அந்த வெறி அவனை சந்திக்கும்படி, தன்னுடைய பிள்ளையாக்கி கொள்ளும்படி, தன்னுடைய சீடனாக்கி கொள்ளும்படி என்ன ஒரு வித்தியாசமான விதத்தில் சவுலை தேவன் சந்திக்கிறார். ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கும்போது அடுத்த பதிலை சொல்கிறார். அதுக்கு மேலே ஆண்டவர் அவரை அழைத்த அழைப்புக்கேற்ற அங்கே சரியான இனிமே கூட கொஞ்சம் விவரமான ஒரு பதிலை பவுல் அடைந்திருந்தால் நலமாக இருக்கும். இல்லை விவரமான விதத்தில் பவுல் என்ன செய்கிறார் என்பதை இயேசு சொல்லியிருந்தால் நலமாக இருக்கும் என்று ஒரு நல்ல அறிவு படைத்த சவுலுக்கு அவசியம் இருக்கிறது. அவசியம்னு யோசிச்சா இருக்கிறது. ஆனால் இதுதான் போதும், ஏராளமான அவசியம் அந்த சூழலை சுற்றி இருந்தாலும் திஸ் இஸ் இனஃப் டு டச் ஹிம். அவனை தொடுவதற்கு, அவனை எனதாக்கி கொள்வதற்கு அவனுக்கு நான் இந்த காரியத்தை காண்பித்தால் போதும். அதை அவர் அந்த வார்த்தையாலே பவுல் தொடர்ந்து பேசவே இல்லை. பாருங்கள், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்னு அவர் கேட்குறார். ஆண்டவரே நீர் யார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்போ ஆண்டவர் நீ யார், நீ என்ன செய்ய சித்தமாக இருக்கீங்க, நீ பட்டணத்துக்குள்ளே போ, நீ என்ன செய்யணும்னு சொல்லப்படும் அப்படின்னு சொல்கிறார். நம்மை உருவாக்குகிற, நம்மை விடுவிக்கிற, நம்முடைய நம்பிக்கையை பொங்க செய்கிற, நம்முடைய நம்பிக்கையை துவக்கி வைக்கிற, எழுச்சி அடைய செய்கிற கர்த்தருடைய வார்த்தையை ரெகுலராக பைபிள் படிக்கும்போது கண்டிப்பாக நம்ம கண்களிலே காண்பிப்பார், உள்ளத்திலே பதிப்பார், செவிகளிலே கேட்க செய்வார். புறம்பான விதத்தில் சத்தம் கேட்குறப்போ இல்லாட்டினாலும் அந்த உள்ளான மனிதனுடைய செவியில் நிச்சயமாக அது துணிக்கும். அதனாலே நம்முடைய நம்பிக்கையை மாற்றமடையும், நம்முடைய நம்பிக்கை இன்மையும் நீங்கும், புது நம்பிக்கை ஏற்படும், ஒரு மாற்றம் ஏற்படும், திருப்பம் ஏற்படும். அதுதான் மெய்யான மனம் திரும்புதலின் அனுபவம், அதுதான் மெய்யான மறுபிறப்பின் அனுபவம். வெளிப்படையாக ஒரு ஸ்தாபனத்தில் சேர்ந்தேன், அங்கே இயேசுவை பற்றி பிரசங்கிக்கிறவர்கள் இருக்கிறாங்க, பின்பற்றவர்கள் இருக்கிறாங்க, அங்கே வேதம் போதிக்கப்படுகிறது என்கிறதான ஒரு நுழைவாயில் வழியாக நாம் வந்தோம் என்பதாக இல்லாமல் தேவனே நாம் நேராக சந்தித்ததாக நம்மாலே கூற முடியும், அறிய முடியும், புரிய முடியும், ஏற்க முடியும். பழிச்சு நம்மால் தடுமாற முடியாது. நம்முடைய சேர்மானம் தொடர்ந்து சுகாதாரமாக இல்லாமல் போனால், தேவன் நம்மை சந்தித்த விதத்தை நாம் சந்தேகிக்க ஆரம்பித்தால், அதிருப்தியிலே நாம் இருப்போமால, இன்னும் சரியாக மனம் திரும்பலைன்னா தான் நமக்குள்ளே பிரச்சனைகள் ஏற்படும். விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். கண்டினியூ இன் ஃபெய்த். விசுவாசத்திலே நிலைத்திருப்பதற்கு கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக தான் சாத்தியக்கூறு. கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் மூலமாக தான் சாத்தியக்கூறு. கர்த்தர் நமக்கு சொல்லும் வார்த்தை மூலமாக தான் சாத்தியக்கூறு. நாம் கடலில் போயிட்டுருக்கல, நமக்கு கடல் பயணமோ கடற்கரை ஓரமாக பிறந்த மீனவர்களோ இல்லை, நம்மக்கிட்ட வலையும் இல்லை, நம்ம படகுல பயணம் பண்ணல, நீ வலது பக்கத்துலேயும் வலை வீசுந்தேவன் நமக்கு சொல்ல மாட்டார். இல்லை, அந்த வார்த்தையை தான் உண்மையாக கொடுத்தாருன்னா, அந்த வலது பக்கத்து
வலது பக்கத்தை பற்றிய விஷயத்தை புரிந்து கொள்ளும்படியாக உதவி செய்வார். அது ஒரு நம்பிக்கைக்குரிய ஸ்தானம், அது அரவணைக்கும் ஸ்தானம், அதிகாரத்தை விளங்க பண்ணும் ஸ்தானம். உலகத்தில் சராசரியான அளவுக்கு அதிகமானவங்க ரைட் ஹேண்டட் பீப்புள் தான். லெஃப்ட் ஹேண்டட் பீப்புள் அவர்களை விட தொகையில் கம்மி தான். சில இடங்களிலே இடதுகை வாகு உள்ளவங்க நிறைய இருப்பாங்க, சில இடங்களிலே வலதுகை வாகுடையவங்க நிறைய இருப்பாங்க. ஆனால் உலக சமுதாயத்தில் பார்க்கும்போது 60-70% ஆஃப் பீப்புள் ஆர் ரைட் ஹேண்டட் பீப்புள் ஒன்லி. அப்போது விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். இயேசுவிலே நிலைத்திருப்பதற்கு அவர் மேலே நமக்கு நம்பிக்கை வேணும். இயேசு யாருன்னு நான் நம்பணும், இயேசு இன்னார்னு நம்பணும், இயேசு என்னுடையவர் நம்பணும், எனக்குரியவர் நம்பணும், என்னோடு இருக்கிறவர் நம்பணும். அவர் நமக்கு நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளையும் அந்தஸ்துகளையும் உறவுகளையும் நிலைகளையும் என்ன சொல்லியிருக்கிறான்னு சொல்லி தேடி தான் கண்டுபிடிக்கணும். கேட்டு பழகி தான் கேள்வி செல்வத்தின் மூலமாகவோ படிப்பறிவின் மூலமாகவோ அதை நாம் அறிய வேண்டும். விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், நிலைத்திருங்கள். ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு பிடிக்கும், அடுத்த நாள் பிடிக்காது அப்படி இல்லை. ஒருத்தரை நமக்கு பிடிக்கும்போது, பிடிக்கணுங்கிற ஒரு ஈர்ப்பு வரும்போது முதல்ல நம்ம பிடிமானம் தான் நமக்கு முக்கியம். முழுக்க அவங்களுடைய குணத்தை புரிந்து கொள்ள விருப்பம் வேணுமானால் ஒருத்தரோடு நமக்கு பிடிமானம் இருக்கணும். அபிமானம் நான் சொல்லலை. அபிமானம் that's a side effect, that's not the main effect. திருமணம் ஆன பிற்பாடு தான் ஒரு காலம், பல காலம், ஒரு காலம், சில காலம் என்று ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற அறிவு கூர்மையில், அனுபவத்தில் புருஷன் மனைவியும் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். they start to understand each other, they start to accept each other. இயேசுவை முழுமையாக அறிந்து கொண்டு அவரிடத்தில் இருக்க முடியாது. ஒன்றுமே தெரியாத விஷயத்தை நான் சொல்லலை, எல்லாமே தெரிஞ்சிட்டு தான ஏதோ ஒரு விஷயத்தையும் சொல்லலை. ப்ரொபேட்டரி இஷ்யூஸ் தான் சொல்கிறேன். தொடர்ந்து நமக்கு ஒரு பயிற்சி, தொடர்ந்து நமக்கு ஒரு முயற்சி. தேவனையும் அவர் வார்த்தை நம்புவதற்கு நிலைத்திருப்பது தான் நமக்கு அதில் எக்ஸசைஸ். அவர் கோனார் தமிழுரை போல் எதையோ உரைநடையும் ப்ரோஸ் பாயட்ரி கவிதை இதெல்லாம் நடத்த போகிறானுங்கிற அர்த்தம் இல்லை. அதுதான் இதில் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் டிசிப்ளின். அவரிலே நிலைத்திருப்பது, அவரோடையே இருப்பது, அவரோடையே பின்னாடி நடப்பது, அவரை மனதார விரும்புவது, நேசிப்பது, அன்பு செய்வதெல்லாம் என்ன புரியலன்னா அவரை விரும்பணும். ஐ வில் லைக் டு பி வித் தட் மேன், வித் தட் உமன், வித் தட் கைண்ட் ஆஃப் ஒர்க் ப்ராஜெக்ட். எதுவுமே அதுதான் விரும்பணும். ஒரு காரியத்தை விரும்பும்போது அதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அதில் நாம் கவனம் செலுத்தும்போது அதை நாம் மதிக்க வேண்டும். we need to learn to respect it, give its importance. அதுக்குரிய முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். எல்லாமே விசுவாசத்துக்குள்ளே தான் இருக்குது. அதை பற்றிய முன்பின் உண்மை தெரியாமல், அது ஏன் எதுக்குன்னு எல்லாமே தெரியாமல், தீர விசாரிக்காமல், தோற்றத்தை வைத்து தீர்ப்பிடக்கூடாது. பிடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. எனக்கு பிடிக்கல, ஒன்றும் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. அது தேவன் ஏற்கும் காரியமாக இருக்காது. நல்லா யோசிச்சு தான் சொல்கிறேன். நான் வேஸ்ட் பண்ணல. இது நானே புரிஞ்சுக்கிறேன். இப்படி தான் விசுவாசத்தை பற்றி எனக்கு நிறையா தான் தெரியும்னு நான் நினச்சது உண்டு. நினைக்கிறேன். ஆனால் மறுபடியும் தியானிக்கும் போது இந்த மாதிரி ஒரு எளிய விதத்திலே நான் தேவனத்திலே நம்பிக்கையை நான் தெரிவிப்பதிலேயே, அதில் நான் நிலைத்திருப்பதிலேயே அற்புத அடையாளங்களை வேணும்னு எதிர்பார்க்குறேன். வித்தியாசமான காரியங்களை எதிர்பார்க்குறேன். இயற்கையின் மேல் ஜெயத்தை எதிர்பார்க்குறேன். அடையாளங்களை எதிர்பார்க்குறேன். which is not all the time right. பெரிய குற்றம் என்று சொல்லாவிட்டாலும் குற்றத்துக்கு நேராக நடத்திவிடும். அதை நீங்கள் மனசில் இன்றைக்கி வச்சுக்கணும். யோவான் ஸ்நானன் கொடுக்கப்பட்ட அந்தஸ்து, யோவான் ஸ்நானன் கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம், யோவான் ஸ்நானனுக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை, யோவான் ஸ்நானன் கொடுக்கப்பட்டதான ஒரு ஆரம்பம், துவக்கம், ஒரு பின்னணி யாருக்குமே
கொடுக்கப்படவில்லைன்னு இயேசு தான் தான் வாயின் மூலமாக சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இயேசுனிடத்தில் வருகிற நீர்தானா? ஏன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலையே மேசியா யாருன்னு, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி யாருன்னு காமிக்கிறது தான் ஒரு வேலை. அதுக்காக தான் உலகத்துக்கு அனுப்பிச்சார். காமிக்கிறது தான் அனுப்பிச்சார், தெரியப்படுத்துக்கு தான் அனுப்பிச்சார், இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு தான் அனுப்பிச்சார். அதுதான் உண்மை. அதுக்கு மேலே அவர்கிட்ட பெருசாக தேவன் எதிர்பார்த்தாராங்கிறது சொல்லப்படலை. இந்த ஒரே ஒரு வேலையை மாத்திரம்தான் யோவான் ஸ்நானன் செஞ்சுருந்தா அதுக்கே அவருக்கு சரியான கூலி கிடச்சிருக்கும். மக்களை மேசியானத்தில் வழிநடத்தும்படியாக மனம் திரும்புகள் பரலோராஜ்யம் சமீபமாக இருக்கிறதுன்னு சொல்லி வனாந்தரத்தில் ஒலிக்கிற குரலை போல யோவான் ஸ்நானனை சொல்லி அனுப்பினார். அவ்வளோதான் அவருடைய ஹோல் மெசேஜே தான். மனம் திரும்புங்கள், பரலோராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அவர் அனுப்பும்போது வழியை செவைப்படுத்த முடியாத ஊழியம். அதில் வழியில் என்னெல்லாம் இருந்ததோ, மேடும் பள்ளமும் குன்றுகளும் கரடு முரடான விஷயங்களாக இருந்ததோ, மன அளவிலே புறம்பான சாஸ்திர சம்பிரதாய விதத்தில் இருந்த ஊழலெல்லாம் கடிந்து கொண்டு அதெல்லாம் கடவுளுக்கு வழியை ஆயத்தம் பண்ணணுங்கிறதுக்காக அவருக்கு ஒரு கடினமான செய்தி கொடுக்கப்பட்டது. ப்ரெசன்டேஷனுமே ஸ்ட்ரேஞ்சாக தான் இருந்தது. கூப்பிடும்போதே விரியன் பாம்பு குட்டிகளேன்னு கூப்பிட்டார். ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் அப்படின்னு கூப்பிடல. ஆசாரியர்களே, இஸ்ரவேலின் பெருமக்களே, கனவான்களே, தனவான்களேலாம் கூப்பிடல. எக்ஸாஜரேட்டும் பண்ணல. எல்லா பேய் பிசாசுகளேன்னு கூப்பிடல. விரியன் பாம்பு குட்டிகளேன்னா நேச்சர், அவங்க நேச்சரை சொன்னார். அவங்களுக்கு எத்தனையோ பேர்லாம் இருந்தது, மூதாதையருடைய பேர்லாம் இருந்தது, கோத்திர பிதாக்களின் பேர்லாம் இருந்தது. எல்லாமே ரிப்பேர் ஆன பேராக இருந்துச்சு. எல்லா பேரும் ரிப்பேர் ஆன நிலையில், கரைப்பட்டு போன அப்படிப்பட்ட நிலையில் இருந்ததுனால அவங்கள அப்படி கூப்பிட்டுருக்கலாம். ஸோ அந்த யோவான் ஸ்நானகன் தேவனிடத்திலே தடுமாறுவதற்கு, இடறுவதற்கு கர்த்தருக்கு விருப்பம் இல்லை. தன்னிடத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனும் சரி, தெரிந்து கொள்ளப்பட வேண்டியவனும் சரி, தன்னை சந்தேகிக்கக்கூடாது என்பதை இயேசு சொல்கிறார். விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். யோவான் ஸ்நானனுக்கு அடுத்து தோமாவை ஆண்டவர் கடிந்து கொள்வதை பார்க்க, நீ அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. கண்டு விசுவாசிப்பவனை விட காணாமல் விசுவாசிப்பவன் பாக்கியவான். நாத்தான் மேலே ஆண்டவர் கடிந்து கொள்ளவில்லை. ஆனால் அப்படி லைட்டாக ஜென்டில் ரெப்ரூஃப்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஏன்னா கபடற்ற ஒரு உத்தம இஸ்ரவேலன், சூதுவாத அறியாதவன். அவன் இப்படி வழக்கமாக அவங்க ஊர்லலாம் பேச்சாவே இருந்திருக்கும் நாசரேத்தை பற்றியாக. அதனால் நாசரேத்துலேருந்து ஒரு நன்மை வருமா அப்படின்னு நேரட்டாக இயேசுக்கிட்ட போய் அவன் சொல்லலை. இவங்கக்கிட்ட தான், அந்திரேயா பேதுருக்கிட்ட தான் சொன்னான். ஆனால் நீ அத்திமரத்தின் கீழே இருந்த பொழுதே நான் உன்னை கண்டேன்னு சொன்னவனே ரபி அப்படின்ட்டான் அவன். எப்படி அப்படி சொல்லலாம்? அதுதான் அவன் தேவனை, மேசியாவை தேடின அந்த தேடுதல் அவன் இதயத்தில் இருந்திருக்கிறது. அந்த ரெஸ்பான்ஸை தான் தேவன் பார்க்குறாரு. நல்லா கேளுங்க. எனக்கும் உங்களுக்கு இதுதான். ஒரு நாளில் உச்சத்தில் இருக்கோம், இன்னொரு நாள் அதில் பாதாளத்தில் இருக்கிறோம். இதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும்னு இயேசு தான் சொல்லியிருக்கிறார். தூய்மை தான், பரிசுத்தந்தான். ஆனால் புறம்பான பரிசுத்தத்தை அதிகமாக முக்கியப்படுத்தி அவங்களுடைய சீடரெல்லாம் ரொம்ப அழுக்கு பிடிச்ச பசங்க, சுத்தபத்தமானவங்க கிடையாது அப்படின்னு இயேசுகிட்ட புகார் சொல்லும்போது ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கிறார், கை கழுவாமல் சாப்பிட்றானுங்க, கால் அலம்பாமல் வீட்டுக்குள்ளே வரானுங்க, மூஞ்சி கை காலம் அலம்புறதில்லை,
கழுவுதல் என்பது அவருடைய வாழ்க்கை நடைமுறையில் ஒரு பெரிய பங்கு. தொண்ணூறுக்கு மூஞ்சி கைக்கால் கழுவணும், வாயை கொப்பளிக்கணும், அது இந்த வேத பாரக பரிசையெல்லாம் செய்யணும். அப்போ நீங்கள் வெளியில் சுத்தமாக வச்சுக்கிறீங்க, உள்ளத்துலேயோ திருட்டுத்தனம், குறுக்கு புத்தி, சூது, துர்ப்புத்தி, கசப்பு, ஊழல், பண ஆசை, அடுத்தவனை ஒடுக்கிறது, ஏக்கிற புத்தி, இதெல்லாம் இருக்குது உங்களுக்குள்ளே. அதனால்தான் உள்ளத்துக்குள்ளே இருந்து வருகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். மனுஷனை வாய்க்குள்ளே போகிற தீட்டுப்படுத்தாது, அது அவன் ஆசன வாயின் வழியாக வெளியே போயிருங்கிறாரு. எவ்வளோ ஒரு பெரிய ஒப்புமை தேவன் கராராக சொல்கிறத பார்க்குறோம். அதுக்கெலாம் ஒரு நர்வ் வேணும், அதுக்கெலாம் ஒரு தைரியம் வேணும், அதுக்கெலாம் ஒரு அதிகாரம் வேணும், தெளிவு வேணும். இந்த ஜனங்களை தான் தேடி வந்தேன்னு சொன்னவர் இந்த மாதிரி சொன்னோன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு முறையும் அவங்க வயிற்றறிச்சலை கொட்டினது மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்கள் பொருந்தும் பொருட்டு உண்மையை சுற்றி வளைச்சி பேசாமல், உண்மையை பேச வந்து எதையோ சொல்லி பசப்பாமல், காரியத்தை நழுவ விடாமல், ரைட் தென் அண்ட் தேர் அவள் ஆண்டவர் சரியாக நறுக்கி கொண்டே வந்ததை வந்திருக்கிறதை நான் வேதத்தில் பார்க்குறோம். விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். டு கண்டினியூ இன் கிரைஸ்ட் ஜீசஸ் டுக் லாட்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ். அதை அவர் கண்டறியவும் விரும்பினார், சோதிக்கவும் செய்தார். சீடர்களானாலும் சோதிக்கவும் செய்தார். ஊரில் என்னை யாருன்னு சொல்கிறாங்க, நீங்கள் எலியா தீர்க்கதரிசியில் ஒரு விசேஷமானவர் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. சரி, நீங்கள் யார் என்ன சொல்கிறீங்க? நீர் தான் ஜீவன தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து. யோனான் குமாரனாய் சீமோனே, நீ பாக்கியவான், மாம்ச ரத்தம் உனக்கு இதை வெளிப்படுத்தலை, பரலோகத்துக்கு என் பிதாவே உனக்கு இதை வெளிப்படுத்தினார் என்று சொல்கிறத பார்க்குறோம். அவருடைய உண்மையை தேவன் பரிசோதிக்கிறார். தன்னுடைய சரீரமே மெய்யான போஜனம், தன்னுடைய இரத்தமே மெய்யான பானம். என்னுடைய சரீரத்தை புசிக்காமல் இரத்தத்தை பானம் பண்ணாமல் இருக்கிறவனுக்கு என்னிடத்தில் பங்கில்லை, அதை புசிக்கிறவனே நான் கடைசி நாள் எழுப்புவேன் அப்படின்னு சொன்னவொன்னே பெருங்கூட்டம் அவரை விட்டு விலகி போயிட்டாங்க. இது கடினமான உபதேசம். இது என்ன விகற்பமாக இருக்குது பேச்சு. எப்படி ஒரு மனுஷனுடைய மாம்சத்தை இன்னொருத்தர் திங்க முடியும்? ஆர் வி கேனிபல்ஸ்? நம்ம என்ன மனிதர்களை திங்கிற காட்டு மிராண்டிகளா அப்படின்னு யோசித்திருப்பாங்க. இயேசு கிறிஸ்து அதற்கு பதிலே சொல்லலைன்னா இதை சொல்லிவிட்டு அதுக்கு மேலே அவர் கூட்டி குறைக்கலை, அதுக்கு மேலே அவர் எக்ஸ்பிளனேஷனே கொடுக்கல. விசுவாசத்துக்கு நம்ம புரிய வேண்டியது எல்லாமே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது தான் நம்புவேன்னு சொல்கிறது விசுவாசம் இல்லை. கண்மூடித்தனமாக நம்பணுமா? அப்படி நீ குருட்டு பண்ண விட்டத்தில் தாவன மாதிரி குதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சொன்னதை நம்ப, அவ்வளோதான். இதுக்கு நான் கண்மூடித்தனமாக கண் திறந்த நம்ம விதமாக நம்பணுமா அப்படிலாம் ஏன் கேட்கணும்? யூ டோன்ட் ஹேவ் டு. வார்த்தையின் மிகுதியிலே பாவம் இல்லாமல் போகாதுன்னு பைபிள் சொல்லுது. So when Jesus explains affirmatively, interrogatively, inquisitively, we have to just listen to him and believe him. கேள்வி தொடுக்கும் வண்ணமாக கேள்வி எழுங்கிற நன்றாக யூகிக்கவில்லை, நன்றாக தெரிந்தும் கேள்வி எழுப்பாமல் நான் சொல்வதை ஏற்றுக்கொள், என்னை நம்பு என்பதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், இயேசுவிலே நிலைத்திருங்கள், வார்த்தையிலே நிலைத்திருங்கள். அந்த பகுதியை இன்னும் ஒரு 10 முறை வாசியுங்கள். அந்த பகுதி உண்மையாக விளங்கவில்லையா? கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, கொஞ்சம் நாட்கள் அமைதியாக இருங்க. மற்ற வேத பகுதியில் படிக்க ஆரம்பிங்க. எது உங்களுக்கு நெருடலாக இருக்கோ, எது உங்களால் சால்வ் பண்ண முடியல, எது உங்களுக்கு இது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது, போகிற வழியே தெரியல அப்படின்னா விட்டுருங்க. எப்படி அடுத்த விஷயங்கள் இருக்கிறது, உங்களை உற்சாகப்படுத்தும், உங்களை தைரியப்படுத்தும், உங்களுக்கு போதிக்கும் அடுத்த வேத வசனங்களுக்கு அதை படித்து
அதில் எந்த அளவுக்கு முன் வந்து ஒத்துழைக்க முடியும், தொடர்ந்து நிலைத்திருக்க முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை பாருங்கள். இப்படி சில காலம் ஓடட்டும். அந்த காலங்களிலே பல வேத பகுதியில் அவ்வப்பொழுது கற்றுக்கொள்ள நேரிடும். கரெக்டாக ஒரு நாளில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அதை பற்றி யோசிச்சுருந்தேன். எனக்கு கூட இது எப்படி தான் போ அப்படின்னு நினச்சும்போது இன்றைக்கி இந்த வசனத்தை வாசிப்போது அது எனக்கு அப்படியே புரிஞ்சிச்சு. அதான் அதை பற்றி தான் இங்கே அன்னைக்கு சொன்னார், இதை பற்றி தான் அன்றைக்கி அவர் சொன்னார் போல இருக்குது, அது அப்படி சொல்லியிருக்காரு, இப்போ தான் எனக்கு தெரியுது அப்படின்னு நிறைய விஷயங்கள் உலக விஷயத்தில் நம்ம சொல்கிறோம். ஸ்கூலில் டீச்சர் ஒரு சமயம் ஒரு பாடத்தை நடத்தும்போது புரியாது, 2 சாப்டர்ஸ் கவர் பண்ணோன்னே அந்த சயின்ஸ் சப்ஜெக்டோ, மேத்தமேட்டிக்ஸோ, ஃபிசிக்ஸோ, பயாலஜியோ, இல்லை சரித்திர பாடங்களோ, லிட்ரேச்சரோ கண்டிப்பாக நமக்கு விளங்க வரத்தான் செய்யுது. மேபி இட் டேக்ஸ் டைம். இன்னும் நம்முடைய ஆப்டிடியூட் கம்மியாக இருந்திருக்கும், கவனம் கம்மியாக இருந்திருக்கும், நம்முடைய மன அழுத்தம் அன்றைக்கி ஒரு மாதிரி இருந்திருக்கும். there will be so many factors for not understanding something. விருப்ப பாடங்கள் நாமே விரும்பி தெரிஞ்சு அந்த பாடத்தை நம்ம நடத்தினா லேஸில் நம்ம மைண்ட்லேருந்து அது நீங்கிறதே கிடையாது. பல காலம் கழித்து பேசிக்ஸை திரும்பி ப்ரஷ் பண்ணால், இப்படி ரிவைஸ் பண்ணால் அவசியமான அளவுக்கு நம்ம படித்ததெல்லாம் நம்ம ஞாபகம் வந்துடும். அடிப்படை விதத்தில் யாருக்காவது கொஞ்சம் சொல்லிக் கொடுக்குறதுக்கு நம்ம நல்ல தெளிவு வந்துடும், புத்தி வந்துடும், ஞாபகம் வந்துடும், கூர்மை வந்துடும். ஏன்னா அது நம்முடைய விருப்ப பாடம், விரும்பி படித்தோம். என்ன சப்ஜெக்டோ. ட்ராயிங் எடுத்துக்கோங்க, ரொம்ப வருஷமாக வரையாமல் இருந்துட்டோன்னா கை வராது, ஸ்ட்ரோக்ஸ் இம்மீடியட்டாக வராது. ஆனால் பரவாயில்ல, வெக்கப்படாமல் 10 இன்னும் 100 படம் வரைய ஆரம்பித்து பேப்பர் இங்கு வீணாக போனாலும் 101வது முறை செய்யும்போது அப்படியே ஒரு பிரமாதமாக ஃப்ளோ வந்துடும், ஸ்ட்ரோக்ஸ் நீட்டாக வந்துடும், இமேஜினேஷன்ஸ் வந்துடும். கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி தான். அவரிலே நிலைத்திருப்பது மூலமாக தான் மகிமையை காண முடியும், வளர்ச்சியை காண முடியும், வெற்றியை காண முடியும், திருப்பத்தை காண முடியும். ஒத்துழைப்பு ஒவ்வொன்றும் ஒரு சராசரியான அளவுக்கு மேல் அதிகமாக நாம் அடையும் எல்லா விஷயமே நம்முடைய ஒத்துழைப்பை பொறுத்து தான். நம்முடைய ஒத்துழைப்பை பொறுத்து தான் தேவன் நன்மைகளை ரிலீஸ் பண்ணுறார், பட்டுவாடா பண்ணுறார். நமக்கு ஆண்டவர் செஞ்சதுனால நம்புறத அவருக்கு தெரியாதா? தெரியும். அப்போ எதான் இந்த பிள்ளைக்கு செஞ்சால் தான் நம்ப வருது, முன் வருது. இல்லைன்னா அப்படியே மதில் மேலுக்கு புனம் போல் உட்காந்துருக்கு, அதுவே சேஃப்டி பிளேஸ், எப்படியும் இந்த மதில் மேலே இருந்து வாழ கற்றுக்கும் அப்படின்லாம் யோசிக்குது அப்படின்னு. அப்போ என்கரேஜ் பண்ண ஒரு காரியத்தை கொடுப்பார், 2 காரியத்தை கொடுப்பார். இப்படியே எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் லஞ்சம் கொடுத்து நம்மளை நம்ப வைப்பது வேதத்தில் இல்லை. எனக்கு தெரியல, என் கண்ணுக்கு இன்னும் தெரியல. பிழை இருக்கலாம், நீங்கள் ஆராய்ங்க. நீங்கள் செம்ம அறிவாளியாக்கும். உங்களுக்கு இருக்கிற அறிவுக்கு ஆண்டவர் வேற ஒரு வேதம் எழுதுனா நல்லாயிருக்கும். ஆனால் இதை தான் புரிஞ்சிக்க சொல்லியிருக்கார். பிரைஸ் தி லார்ட். சரி, வா, ஓகே, அப்படியே சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதான். பிலிப்பியர்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். The book of Philippians chapter 4 verse 1. ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். பேய் பிசாசுகளின் கூப்பிடல, விரியன் பாம்பு குட்டிகளின் கூப்பிடல, வெள்ளையடிக்கப்பட்ட கலரையின் கூப்பிடல, வேத பாரகரே, பரிசேயரே, கள்ள அப்போஸ்தலர்களே, கள்ள கிறிஸ்துக்களே அப்படின்னு கூப்பிடல, குருடருக்கு வழிகாட்டிகளே, குருடர்களின் கூப்பிடல, பிரியமானவர்களே, எனக்கு பிரியமும் வாஞ்சையும் உள்ள சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே, பிரியமானவர்களே. அப்படி தான் நம்ம இந்த கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும் அந்த 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 அந்தஸ்தை எப்படி புரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி ஒவ்வொன்றுக்கும் ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாரு பார்த்தீங்களா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு அறிமுகம் செய்கிறார், அந்த சூழலை நமக்கு சுட்டி காமிக்கிறார், அந்த கான்டெக்ஸ்டை சொல்கிறார்.
நீ எனக்கு பிரியமானவன்ப்பா, நான் எனக்கு பிரியம் வாஞ்சமானவன்ப்பா, என்னுடைய சகோதரன்ப்பா. யூ ஒன் ஆஃப் மை பிரதர், யூ ஒன் ஆஃப் மை சிஸ்டர், யூ ஆர் ஆஸ் குட் ஆஸ் மை பிரதர், யூ ஆர் ஆஸ் குட் ஆஸ் மை சிஸ்டர். யூ ஆர் மை பிலவட். என்னிலே நிலைத்திரு, கர்த்தரில் நிலைத்திருங்கள். கர்த்தர்னா லார்ட், அடோனாய், ஆண்டவர், ஆளுநர், எஜமானன். எஜமானிலே நிலைத்திரு. எஜமான் என்றால் உன்னை விட அவர் மேலானவர் ஒன்று. அது ஒன்றும் தப்பில்லை, பொய்யும் இல்லை. உன்மேல் உன்னை குறித்து உனக்கு மேல் கண்காணியாக இருப்பவர், பொறுப்பாக இருப்பவர், உத்தரவாதி, உன்னை குறித்து பதிலை கையிலே வைத்திருக்க வேண்டியவர், பதில் சொல்ல வேண்டியவர், உன்னை விசாரிக்க வேண்டியவர், உன்னை விசாரித்து அறிந்திருக்க வேண்டியவர், உன்னை தனக்கென நியமித்து கொள்கிறவர். ஒரு எஜமானை பற்றி யோசிக்கணும். அதை பற்றி தான் யோசிச்சு தான் உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் எங்கே இருக்குது பைபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி தான் நான் தியானிக்கிறேன். ஸோ when I say Jesus is my master, I am a servant. நான் எடுத்தோம் நான் பெரிய வேலைக்காரன், ஒரு ஜோர்டானியா போய் நிற்கிறத விட, நான் எனக்கு மேலே இருக்கிறவர், எனக்கு சம்மந்தப்பட்டவர், எனக்கு தெரிய வந்த இவர் யார், who is this man, who is this lady, she is the boss of the family. அவங்க தான் வீட்டு எஜமானி. அந்த 100 சங்கீதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, 123 சங்கீதத்தில், பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும். நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். சுகஜீவிகளுடைய நிந்தனையினாலும் அகங்காரிகளுடைய இகழ்ச்சினாலும் எங்கள் ஆத்மா மிகவும் நிறைந்திருக்கிறது. ஸோ நமக்கு இரக்கம் காண்பிக்க வேண்டிய, நமக்கு இரக்கம் காண்பிக்க வேண்டிய, அனுதாபம் கொள்ள வேண்டியவர் அல்ல. மாஸ்டர், a real master is not expected to show pity. He is expected to show compassion, kindness, loving kindness, mercy. இரக்கமும் மன உருக்கமும் கரிசனையும் எல்லாமே நற்கிரியைகளாலே, முன்னேற்றமான கிரியைகளாலே, ஆதரவான கிரியைகளாலே, சூழலிலே இருக்கிறதான கட்டுகள், காயங்கள், கசப்புகள், கருமை, இதெல்லாம் நீங்கும்படியாக உதவி செய்யக்கூடிய அந்தஸ்திலே, சாத்தியக்கூறிலே இருக்கிறவன் தான் எஜமானாக இருக்க முடியும். வேலைக்காரன் எஜமானுக்கு முன்னாடி நான் உண்மை நோக்கி பார்க்குறேன், உண்மையே கண்கள் நோக்கி இருக்கிறேன்னா அவன் கை விரிக்கக்கூடியவனாக இருக்கு. எனக்கே நானே கையேந்தி பவன் அவன் சொல்லக்கூடாது. அவனும் வேலைக்காரனாக இருந்தால் சொல்லலாம், அப்பா நானே வேலைக்காரன்ப்பா, நான் கொஞ்சம் சீனியர்ப்பா, அவ்வளோதான்ப்பா, எனக்கு சீனியர் ஜூனியர் உனக்கு முன்னாடி வந்திருக்கேன்னு தான் அர்த்தம். ஒவ்வொருத்தருடைய வேலையும் வேறு. என் வேலைக்கு தகுந்த கூலி எனக்கு இன்னும் நிலுவையில் இருக்குது. இப்படிதான் ஒவ்வொருத்தரும் பேசிக்க வேண்டியதுதான். அதுக்காக ஒருத்தர் அடுத்தவருக்கு நேற்றுக்கு சேர்ந்தவனுக்கு கூலி வரல சார், நிலுவையாக இருக்குன்னு நான் சொல்லலாம். அப்போ நான் உனக்கு முன்னாடியே 6 மாதம் சம்பளம் இன்னும் சேரலை, பொறுமையாக வரும். இது மாதிரி தான் ஒரு சில நேரங்களில் தாமதமாக தான் சம்பளம் வரும்போது எல்லாம் சேர்ந்து வந்துடுது அப்படின்னு எதாவது சொல்லணும். ஸோ ஐ எம் எ ஃபெலோ சர்வெண்ட். கர்த்தரிலே நிலைத்திருங்கள். He is the Lord, He is the master. ஏன் அவர் மாஸ்டர்னா, அவருக்கு அந்த சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவர் தான் உத்தரவாதி, பதில் சொல்ல வேண்டியவர். சம்பந்தப்பட்ட விஷயத்தை மேபி அவரே தான் விரும்புவாராக இருக்கும். உருவாக்குங்கள் என்று ஒரு வேலை கொடுத்துருப்பாராக்கும். அந்த வேலையிலே நாம் நிலைத்திருக்கணும்.
நீங்கள் கொடுத்த வேலையெல்லாம் யாருங்க செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் நீ வேலைக்கே லாயக்கலன்னு அர்த்தம். கொடுத்த வேலையை செய்ய ஆரம்பி, எப்படி செய்கிறதுன்னு தெரியல, எப்படி செய்யணும்னு சொன்னீங்கன்னா ஏதாவது ஐடியா கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ என்ன குடிமொழியை போகுது, எனக்கு வேலை தெரியல போ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ இன்னொரு இடத்துக்கு தான் வேலைக்கு போகணும். அப்படி ஒரு கடினமான எஜமானத்தில் நாம் இல்லை. அப்படி தான் அவன் சொன்னான், நீங்கள் விதைக்காத இடத்துல அறுக்கிறவர், தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவர், நீங்கள் கடினமுள்ள எஜமான்னு ரொம்ப புத்திசாலித்தனமாக அந்த ஒரு தாளந்து பெற்றவன் சொன்னான். பார்த்தாரு, எப்பாப்பா நம்மளை விட பயங்கர அறிவு போல இருக்குது, அறிவு ஜீவியவன். அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும், நான் திரும்பி வரும்போது நான் கொடுத்த அந்த ஒரு தாளந்தை வட்டி முதலமாக பெறுவதற்கு காசுக்காரத்தில் அதை நீ கொடுத்து வச்சுருந்துருக்கணும். அதை போய் நீ புதைச்சிருக்கக்கூடாது. இல்லை என்கிட்ட கன்சல்ட் பண்ணியிருக்கணும், நான் ஒன்றை கொண்டு என்ன செய்வேன்னு தெரியல, இன்னும் ஒன்று சேர்த்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், இல்லை இந்த ஒன்றை கொண்டு எப்படி பெருக்கிறதா ஐடியா கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். முன்னாடி அதுக்கு ஆண்டர் போட்ட பீடிகை, பிரியமும் ஆஞ்சயமானவர்களே, பிரியமான சகோதரரே, என் பிரியமே, என் பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். அவரே நம்ம பிரியம்னு சொல்லும்போது அவர்கிட்ட கேட்டால் எரிஞ்சு விழுந்துருவார், அவர்கிட்ட கேட்டால் சரியாக பதில் வராது. அவரே எஜமான், எப்படி நான் வேலைக்காரன், அப்படி அவர் எப்படி எனக்கு பதில் சொல்வார். இப்படி நீங்களாக ஒரு யூகத்தில் வாழக்கூடாது, நீங்களாக ஒரு சந்தேகத்தை வளர்த்துக்கூடாது, நீங்களாக ஒரு விகற்பமான எண்ணத்தோடு இருக்கக்கூடாது. இல்லை நான் கேட்டால் எல்லாமே செய்வார் அப்படின்னு நினச்சாலும் நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, செஞ்சால் சந்தோஷம்தான், ரைட்டு, எல்லாமே செய்வாருங்கிற பாணியிலே அவரை அப்ரோச் பண்ணுங்கள். அப்படி போகும்போது உள்ளதையாவது செய்வார், எல்லாத்தையும் செய்யாட்டினாலும் உள்ளதையாவது செய்வார், சொன்னதை செய்வார். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். அவர் தான் வாழ்க்கையின் எஜமான், வீட்டு எஜமான், ஆவியான்ம சரீரத்துக்கு எஜமான். ஏன்னா காசு கொடுத்து வாங்கினது போல் தன் ஜீவனை தந்து நம்மை சொந்தமாக்கி கொண்டிருக்கிறார். அக்கிரமத்திலும் பாவத்தில் மரித்த நம்மை அவர் உளையான சேற்றிலும் பாவத்திலும் தூக்கி நம்மை எடுத்து கழுவி சுத்திகரித்து கண்மேல் மேல் நிறுத்தி நம்ம அவரை துதிக்கும் புதுப்பாட்டை நம்ம வாயில் வச்சுருக்கிறாரு. இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணவர், அவருக்கு நம்ம பிரியமாக நடந்துக்கணும், அவருக்குள்ளே நிலைத்திருக்கணும், அவர்களே நிலைத்திருக்கணும், வீட்டில் அவருக்கு அடங்கி இருக்கணும், நாடோடியே அலையக்கூடாது. தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற நட்சத்திரத்தை போல நாம் அலையக்கூடாது. 1 யோவான் 2:28, the book of 1 John chapter 2 verse 28. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும்போது நாம் அவர் வருகையில் அவர் முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவளாக இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். எல்லாம் நிலைத்திரு தான், ஏதோ பட்டியலிட்டு சொன்னது போல் நீங்கள் எடுத்துக்காதீங்க. வெவ்வேறு இடத்துல அதை சொல்லியிருக்காரு. இந்த பட்டியலிடும் விஷயத்தை பற்றி நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சும்மா நடைமுறை வாழ்க்கையான பொது துணுக்கு என்னென்னா, காமன் சென்ஸ், பொது அறிவு என்னென்னா, ஆண்டவர் ஒரே இடத்துலையே எல்லாத்தையும் பற்றி பட்டியலிட்டு சொல்லலை. அப்படி சொல்லப்பட்ட ஓரிரு இடங்கள் வேதத்தில் இருக்குது, பழைய ஏற்பாட்டில் இருக்குது, புதிய ஏற்பாட்டில் இருக்குது, உபாகமத்தில் இருக்குது, லேவியராகமத்தில் இருக்குது. இங்கே புதிய ஏற்பாட்டில் ரோமர்கள் புஸ்தகத்தில் இருக்குது, தெசலோனிக்க புஸ்தகத்தில் இருக்குது. ஆனால் சில விஷயங்களை 27 புத்தகங்களிலும் ஆண்டவர் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் சொல்லியிருக்கிறாரு. 27 புத்தகங்களில் 10 புத்தகங்களிலே சொல்லியிருப்பார். வெவ்வேறு காலத்தில் எழுதப்பட்ட அந்த சூழலிலே சொல்லியிருப்பார். ஆனால் எல்லாம் ஒரே பொருளை உடையதாக இருக்காது. அந்தந்த சூழ்நிலையிலே தேவன் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பை எப்படி நிறைவேற்றுவது என்பதை பற்றி தான் தேவன் சொல்லியிருக்கிறாரு. அப்போ இங்கே என்ன வாசிக்கிறோம்? இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும்போது நிலைத்திருக்கும், அவரில் நிலைத்திருக்கும் விஷயம் அவர் வெளிப்படும்போது நாம் காண்பிக்க வேண்டிய மறு உத்தரவு. இது பழைய விதத்தில் ஒரு காரியத்தை சொல்லுது. அவர் திரும்பி வரும்போது, வெளிப்படும் போதுனா என்னன்னு புரியலைன்னா வெளிப்பாடா அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். அவர் திரும்பி வரும்போது
அவர் எங்கே திரும்பி வருவேன்னு சொல்லியிருக்காருன்னு யோசிக்கணும், எங்கே கேள்விப்பட்டிருக்கோன்னு யோசிக்கணும். மேகங்களோடு வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார், அந்த மேகங்களோடே அவர் திரும்பி வருவார் அப்படின்னு தேவத்தில் சொன்னாங்க அப்போஸ்தலர் 1:11. ஸோ அவர் திரும்பி வருவார், ஏற்கனவே வந்தார். அவர் வருவார் என்று 700 ஆண்டுகளுக்குமாக, 300 ஆண்டுகளுக்குமாக, 400 ஆண்டுகளுக்குமாக, 1500 ஆண்டுகளுக்குமாக, ஏன் வேதம் எழுதப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்ட ஆரம்பத்திலே ஏதேனிலே சொல்லிட்டார் இயேசு வருவார்னு. இயேசுங்கிற பேர் தான் யூஸ் பண்ணல, வித்துங்கிற பேரில் வந்தார். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். So God introduced himself into this world as a seed. ஸோ அவர் வெளிப்படுவார். he is going to come back. அவர் திரும்பி வராருன்னா ஏற்கனவே வந்திருக்காருன்னு அர்த்தம். அது அவசியமான அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. முன்னாடி ஏன் வந்தானே, முன்னாடி வந்தாரா அதுவே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிகிட்டே சரி வந்தார், இங்கே எதுக்காக வந்தார், எப்போ வந்தார்னு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிற நல்லது, எல்லா டீட்டெயிலும் தெரியாட்டினாலும். அப்போ சராசரியாக உலகத்துக்கு என்ன தெரியணும், 2000 ஆண்டுகளுக்குமாக தேவன் மனிதனாக வந்தார், மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியிலே கொலையுண்டார், இல்லை ஆவியிலும் அவர் தன்னுடைய ஆவி நித்திய ஆவினாலே தன்னுடைய ஆத்மாவை மரணத்திலே ஊற்றினார். So God came into this world to pour out himself into death, to die in our place and to rise from death. மரணத்தை மரணத்தாலே வெல்லும்படி தேவன் பூமியிலே உதித்தார், மனிதனாக உதித்தார். மரண பயத்தில் விடுதலை செய்யும்படி நம்மை அவர் மாம்சம் இரத்தம் உடையவரானார். அவரைத்தான் நம்ம விசுவாசிக்கணும். அவர் தான் திரும்பி வராரு. எதுக்காக திரும்பி வராரு? ஒரு தடவை வந்துட்டு போயிட்டாரா? ஆமாம் போயிட்டாரு. திரும்பி வருவேன்னு சொன்னாரா? வருவேன்னு சொன்னார். எதுக்காக வருவார்? தன்னுடைய மக்களை சேர்த்துக்கொள்வதுக்காக வருவார், பூமியை நியாயம் தீர்க்க வருவார். ஸோ அவர் வெளிப்படும் போது அவரில் நிலைத்திருக்கும்படி, அவர் வருகையிலே அவருக்கு முன்பாக நாம் வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாக இருக்கும்படி. இப்போ அவர் வரும்போது மிக்சட் ரெஸ்பான்சஸ் இருக்கும். ஒரு கூட்டம் நம்பிக்கையாக இருக்கும், ஒரு கூட்டம் தைரியமாக இருக்கும், ஒரு கூட்டம் நொந்து நூலாயிரும், வெக்கி கூனி குறுகி போயிடும். அலைகளே எங்கள் மேல் விழுங்கள், எங்களை மறைத்து கொள்ளுங்கள், ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்தை எங்களை மறைத்து கொள்ளுங்கள்னு ஒரு பெரிய கூட்டம் சொல்லும். ஸோ தேர் வில் பி மிக்சட் ரெஸ்பான்சஸ் ஆல் ஓவர் தி வேர்ல்ட். இந்த வார்த்தைகளை கேட்குற நாம், படிக்கிற நாம், அவர் வெளிப்படும்போது அவர் வருகையில் நாம் வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். இப்படிலாம் உலகத்தில் உதாரணத்துக்கு கதை சொல்லி கேட்டிருக்கோம். எல்லாமே கதையில் சம்பவங்களை டீசெண்டாக கதை வடிவில் சொல்லியிருக்கிறது தான் உலகத்தில் ஜாஸ்தி. புருஷன் ரொம்ப நாள் கழித்து திரும்பி வரலைன்னா எதுவுமே நடக்கலாம். அவர் வந்தாலும் வராட்டலாம், அவர் தான் எனக்கு புருஷன். வாழ்கிறவங்க வாழ்ந்துருக்காங்க, மற்றவங்க உண்மை இழந்திருக்காங்க. மனைவி இப்படி தான். மனைவி போனவொடனே புருஷன் மேயறதை பார்க்குறோம், புருஷன் போனவொடனே மனைவி மேயறதை பார்க்குறோம். எல்லாம் அறியாமை, துணிகரம், எல்லாமே காரணம் இருக்கும். there may be lots of reasons, but God expects faithfulness. Praise the Lord. செத்துட்டார்னு கேள்விப்பட்டிருப்பாங்க, ஜோடிச்சிருப்பாங்க, எவிடன்ஸை மறைச்சிருப்பாங்க. பரவாயில்ல, செத்தே போயிருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு வாழ வேண்டியிருந்தால், வாழ வேண்டிய தெளிவு இருந்தால் வாழ வேண்டியது தான். செத்துட்டார், அதனால தான் கல்யாணம் பண்ணிட்டேன், வந்துட்டாருன்னா என்ன சொல்கிறது? இப்போ கட்டிக்கிட்ட புருஷனுக்கு தான் உண்மையாக இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். சத்தமே இல்லை. ஸோ இந்த தடுமாற்றம் கர்த்தரோட வார்த்தையை வாசிக்காதனால, கர்த்தருடைய சித்தத்தை தெரிஞ்சுக்க விருப்பம் இல்லான்னு, அதுதான் எனக்கு தெரிஞ்ச உண்மை. அது உங்களால் ஏற்றுக்க முடியுதோ இல்லையோ. ஒன்று, நம்ம எப்படிலாம் நடிக்கிறோங்கிறது சாமிக்கு தெரியாமலாம் கிடையாது. நம்ம சாக்கு போக்குகளை பற்றி அவருக்கு நல்லா தெரியும், நல்லா தெரியும். நம்ம எவ்வளோ பிறண்டு பேசுவோம்,
எவ்வளோ பொடி வச்சு பேசுவோம், எப்படி ஆல்டர்னேட்டிவ்ஸ் வச்சுருக்கோம் எல்லாமே அவருக்கு தெரியும். ஸோ அவர்கள் நிலைத்திருக்கும் இந்த ஒழுங்கு அது நமக்கு லகுவாகவும் லாபமாகவும் அமைவதற்கு நம்மிடத்திலே காணப்பட வேண்டிய 2 தலையான குணம். ஒன்று உண்மை, இன்னொன்று விடாமுயற்சி, சோர்வற்ற விடாமுயற்சி. அப்போ தான் நிலைத்திருக்க முடியும். மீதி ஆண்டு உங்களுக்கு சொல்லித் தருவார். 2 யோவான் 9ஆம் வசனம். 2 யோவான் 9ஆம் வசனம். 2ஆம் நிருபம், யோவான் எழுதின 2ஆம் நிருபம் 9ஆம் வசனம். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிலைத்திருக்கன்னா என்னன்னு தெரியல, எப்படி நிலைத்திருக்கிறதுங்கிற தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையே கர்த்தரே நேரடியாக பேசினதும் தன்னுடைய சீடர்கள் மூலமாக பேசினதும் பரிசுத்தம் எழுதி இந்த வேதத்தில் நாம் அறிய ஆரம்பித்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். அவர் என்ன சொன்னார்? அதெல்லாம் அந்த 4 சுவிசேஷ புத்தகத்தில் இருக்கிறது. 3 சுவிசேஷ புத்தகத்தை வாசிக்கும்போது முன்னே சொல்லப்பட்டதே பின்னே சொல்லப்பட்டதாக தெரியும். ஆனால் கொஞ்சம் தெளிவாக வாசிங்கன்னா அங்கே ஒரு காரியத்தை ஆண்டவர் வலியுறுத்தியிருப்பார், இதில் ஒரு காரியத்தை வலியுறுத்தியிருப்பார். ரெண்டுமே அவர் சொன்னது தான். அங்கே சொல்ல தவறிட்டாருங்கிறது அர்த்தம் இல்லை. அங்கே சொன்னதை தான் வேறு விதமாக அழுத்த திருத்தமாக லூக்காவில் சொல்லணும். மார்க்கில் சொன்னதை தான் மத்தேயு லூக்காவில் ஒவ்வொரு பின்னணியின் மத்தியில் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் சொல்கிறார். ஏன் ஒரே விஷயம் ஒரே முறை ஒரு இதில் சொல்லியிருக்கலாமே அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் அவர்கிட்ட தான் நேராக கேட்கணும். உலகத்தை யார்கிட்ட கேட்டாலும் அதுக்கு பதில் கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். நீங்கள் இப்படி சொல்லியிருக்கலாமே அப்படி நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்பீங்களா, வக்கீல்கிட்ட கேட்பீங்களா? ஏன் அவங்களுக்கு பயந்து சாவறீங்க? ஒரு பொதுவான யூகம், நம்மளை விட அவங்க படிச்சிருக்காங்க, உடற்கூறு நம்மளை விட அவங்க நல்லா படிச்சு வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வக்கீலுக்கு தெரியும் பல சட்ட ஷரத்துக்கெல்லாம், அதனால் இது இப்படி சேர்ந்தால் சரியாக இருக்கும் சொல்லியிருப்பார். இல்லை பொது அறிவில் கொஞ்சம் சட்ட ஷரத்துக்கெலாம் தெரிஞ்சு வச்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு விஷயத்தை வழக்கு கொண்டு போகும்போது நீங்களே கூட ரெஃபரன்ஸ் எடுத்து கொடுப்பீங்க. இந்த செக்ஷனில் இப்படி சொல்லியிருக்கு சார், நான் வாசிச்சிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு. இல்லை நீங்கள் சரியாக கேட்டுருவாங்க, அவங்களுக்கு தெரியும். ஆனால் நம்ம கற்றுக்கிட்டே சொல்லியிருப்போம், நேரடியாக நம்ம வாயை அடைக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம அவங்க ஒரு கிளையண்ட்டு, வருமானம் அவங்க நம்ம மூலமாக அவங்களுக்கு வருமானம் வரணும், நமக்கு அவங்க கொஞ்சம் உதவி செய்யணும். அதனால் அவங்க எல்லாம் டீசெண்டாக சொல்லுவாங்க. உங்களுக்கு யாரோ சொன்னாங்க சொன்னீங்களே, நீங்கள் தயவுசெய்து அவங்ககிட்ட கொஞ்சம் விசாரிச்சுட்டு வாங்க, இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி 2-3 பின்னணிலாம் என்னன்னு சொல்லி விசாரிச்சுட்டு வாங்க அப்படிலாம் கூட சிலத்து சொல்லலாம். இல்லை நமக்கு பெரிய உபகாரம் செய்யணும்னு நினச்சா யார் சொன்னாங்களோ அவங்க என்கிட்ட கூட்டிகிட்டு வாங்க, கண்டிப்பாக நீங்கள் கொண்டு வந்து வழக்க என்னென்னு சரியாக தெளிவாக பார்த்து அடுத்த கட்டமாக முயற்சி எடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. தேவனை உடையவன் கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திருப்பான், கிறிஸ்துவின் உபதேசத்தை மீறமாட்டான். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். பிதாவையும் குமாரனையும் உடையவன் கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திருக்கிறவன். ஸோ இந்த நிலைத்திருக்கிறதுனா என்ன, உபதேசம்னா என்ன, எதில் நிலைச்சிருந்தா யார் நம்ம கூட இருப்பா, யார் நம்ம கூட இல்லாமல் போயிடுவா, யார் மீறுவா, யார் மீற மாட்டா அப்படின்னு யாரையோ 3ஆம் மனுஷனை பற்றி தானே ரொம்ப சராசரியாக சௌகரியமாக 99.9% தான் யோசிக்கிறோம். யாருக்கோ எங்கேயோ என்னமோ மிஸ்டேக் நடந்துகிட்ருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். கடைசியில் இவங்க வீட்டில் தான் பைப் ஒழுகிட்டு இருக்கோம், அந்த இடமே தண்ணி ஊறிட்டு இருக்கோம், இவங்களுக்கு தெரியாது. நான்லாம் அப்படி இல்லை அப்படின்னு நமக்கே நம்ம மேலே அப்படிலாம் திடீர்னு நம்பிக்கை வந்துடும். கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். So the instructions of Jesus is for all, is for that particular disciple, he or she disciple.
அவ்வளோதான். கான்ஸ்டண்ட்டாக மற்றவங்களோடு ஒப்பிட்டு ஐ எம் பெட்டர் ஆஃப் நினச்சி நம்ம வாழ்வு மங்கிக்கிட்டே இருக்குது. நம்முடைய வாழ்வு முள்ளும் குறுக்கையும் பிறப்பித்து கொண்டே இருக்குது. இட் இஸ் கிரியேட்டிங் லாட் ஆஃப் ட்ரபிள், டிஸ்ட்ரெஸ், டிஸப்பாயின்ட்மெண்ட்ஸ். கிறிஸ்துவின் உபதேசம் என்ன? எளிமையானவைகள், நிதர்சனமானவைகள், வடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படாதவைகள், எட்டி பிடிக்கக்கூடியவைகள், பின்பற்றக்கூடியவைகள், பற்றி கொள்ளக்கூடியவைகள், லாபம் ஈட்டுபவைகள். நட்டமானாலும், பொருள் நட்டமானாலும், சில சம்பவங்களிலே சில நட்டங்கள் ஏற்பட்டாலும் வாழ்வை இழக்க அது காரணமாக ஆகாது. இல்லை நாம் ஒரு குண்டு கட்டாக உருட்டி அப்படியே ஒரு பந்தாக ஏதோ வச்சுருக்கோம், கனவு வாழ்க்கை அது சிதைஞ்சு போயிடுச்சு, மை ட்ரீம்ஸ் ஹவ் பீன் ஷேட்டர்ட், ஐ ஹவ் நோ ஹோப் தட் மை ட்ரீம்ஸ் வில் கம் ட்ரூ அப்படின்னு நினச்சா ஆண்டவர் சொல்வார், உன்னை பற்றி நான் நினைத்திருக்க நினைவுகள் தீமைக்கானவில்லை, அது சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே அப்படின்னு சொல்லுவார். பிரைஸ் லார்ட். கிறிஸ்துவின் உபதேசம் முடிவில்லா வாழ்வுக்கு நம்மை நடத்தக்கூடியது. கிறிஸ்துவின் உபதேசம் இல்லாதவன் அவன் அகண்ட பாதையிலே செல்வான். எனக்கு இதில் இன்றைக்கி ரொம்ப புரிஞ்சதும் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், பிதாவும் குமாரன் அவனோடு இருப்பாங்க, அவன் பிதாவிலும் குமாரன் நிலைத்திருப்பான். அவங்க தானே அங்கே அல்டிமேட்டு, அவங்க தானே அங்கே பரலோகத்துக்கு சொந்தம், அவங்க தானே அண்ட சராசத்துக்கு சொந்தம், அவங்க தானே இனிமேல் புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம் என்கிற ஒரு ஒப்பில்லாத யூகிக்கவே முடியாத மகிமையான தேசத்துக்கும் வாழ்க்கைக்கு சொந்தம். கிறிஸ்துவ உபதேசத்தை ஒருத்தன் பின்பற்றினா அவங்க அவனுக்குள்ளே இருப்பாங்க, அவர்களை உடையவனாக இருப்பான். அவன் அந்த உபதேசத்தை மீறினால் அவன் தேவனுடையவன் அல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த உலகத்தில் என்ன நமக்கு கிடைச்சி என்ன கிடைக்காம என்ன, இதெல்லாம் அங்கே வரப்போகிறது இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்துவின் உபதேசங்கள் 4 சுவிசேஷ புத்தகத்தில் இருக்கிறது. நேரடியாக அங்கே போகலாம். சிவப்பு கலர் எழுத்தில் அச்சிடப்பட்ட வேதாமம் இருக்குது. அதெல்லாம் இயேசுவின் வாய்மொழியாக அவரே பேசினது. அவைகளில் தான் உபதேசம் இருக்கிறது. அது பரலோகத்தை பற்றி, பூலோகத்தை பற்றி, மனுஷனை பற்றி, தேவதூதரை பற்றி, சாத்தானை பற்றி, அந்தி கிறிஸ்துவை பற்றி, கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள சகோதரர்கள், கள்ள தீர்க்கதரிசிகளை பற்றி, பரிசேயர் சேசேயர் வேதபாரர்களை பற்றி, ஆயக்காரர்களை பற்றி, குருடர்கள், செவிடர்கள், முடவர்கள், குஷ்டரோகிகள், சப்பானிகள் எல்லாரை பற்றி, போர் சேவர்கள், ரோமாபுரி அதிகாரிகள் எல்லாரை பற்றி கர்த்தருடைய கருத்து, பரலோகத்தை எப்படி பின்பற்றி வாழ்வது, பரலோக சிந்தையோடு எப்படி வாழ்வது, ஆண்டவரிடத்தில் எப்படி ஜெபிப்பது, என்ன கேட்பது, எல்லாமே தான் சொல்லியிருக்காரு. திரும்பி வரப்போகுது, வந்தால் என்ன நடக்கும், யார் அவரோடு கூட கூட்டிகிட்டு போவார், யார் அவரோடு கூட நினைக்கி இருக்க போகிறாங்க, எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஏன் இதெல்லாம் நமக்கு தெரியல? படிக்கலை, அவ்வளோதான். படிக்கலை. எல்லாரும் சேஷரத்ன அம்மா ஆண்டவர் படைக்கலை. இப்படி படிப்பறிவு இல்லாமல் தேவ ஆவியானுடைய துணையாலே, ஞான திருஷ்டினாலே வேத வசனங்களை அறிந்தவர்கள் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் அவளுக்கு ஞான திருஷ்டி அடையலை. அவங்க சரித்திரத்தை வாசித்து பார்த்திங்கன்னா ஒரு இனிஷியேஷனுக்காக அவங்க வாழ்வில் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வேதத்தை வாசிக்க யாராவது விட்டு அவங்க கேட்டிருக்காங்க. கேட்டு கேள்வி செலுத்து மூலமாக வசனத்தை மனசில் வச்சுருந்துருக்குறாங்க. எங்கேயும் அவர்களுக்கு உதவி கிடைக்க முடியாத ஒரு சவாலான இடத்துல போகும்போது வாய்களை திறக்கும் பொழுது கர்த்தர் அவர்கள் மூலமாக பேசியிருக்கிறார். அந்த பாஷை தெரியாவிட்டாலும் கேட்டவர்கள் மனம் திரும்பும்படி தேவன் கிரியை செய்திருக்கிறார். அப்படி செய்யணும்னு கடவுள் எல்லாருக்கும் வாக்கு கொடுக்கவில்லை. அதனால் நமக்கு அப்படி செஞ்சால் தான் நான் நம்புவேன்னு சொல்கிறது சால சிறந்த முறை அல்ல. அதனாலே கிறிஸ்துவின் உபதேசம்தான் முடிவில்லா வாழ்வுக்கு
நம்மை தகுதிப்படுத்தும், ஆயத்தப்படுத்தும், உறுதிப்படுத்தும், நம்மை வழிநடத்தும். அதனால் கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்க பிரயாசப்படுங்கள். கண்களை மூடுவோம், அவரை நோக்கி பார்ப்போம்.